கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 301 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ஒரு மகிமையான சத்தியத்தை தேவன் இந்த வசனத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறார். God reveals how he stood an example for the believers to have victory over difficulties. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்விலே நடைபெற்ற வெற்றிகளை விசுவாசிகளாகிய நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார். Words should be meditated in the proper spiritual senses. வேதம் ஒரு சாதாரண எழுத்தல்ல. அது கொடுக்கப்பட்டிருப்பது அதன் கருத்துக்களுக்குள்ளாக நாம் ஆராய்ந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க கருத்து இல்ல. இங்கே Jesus reveals how the word is being proclaimed to the believers. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எப்படி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே இந்த நிருபத்தின் மூலமாக நமக்கு மிக அருமையாக விளக்குகிறார். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். கிறிஸ்து என்ன செய்தார்? எல்லாத்தையும் முடித்தார். உலகத்தில் வாழ்ந்திருக்கிற போது சகலத்தையும் முடித்தார். தேவன் அதை அவர் எதற்காக அதை அவருடைய ஃபைனலுக்கு வச்சிருந்தாரோ அதையும் சிலுவையில் முடிச்சார். அதற்காக எல்லாரையும் போல மரண சாயலில் ஈடுபட்டு அவரும் ஒரு கல்லறையிலே வைக்கப்பட்டார். இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஜெனரல் மனிதனுக்கு வருவது. பட் ஜீசஸ் என்ன அதிகப்படியான சகலத்தையும் அவர் உணர்ந்து முடித்தார். அவர் படாத பாடுகள் இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பற்றல. அவருடைய பாடுகள் டோட்டலி டிஃபரண்ட். அது மாத்திரமல்ல, பகிரங்கமானது. நம்மளை பொறுத்தவரை சொல்றார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒரு சோதனை உங்களுக்கு கொடுக்கப்படல. பட் ஜீசஸ் more above than humankind. மனு குலத்தை காட்டிலும் அதிகமான போராட்டங்களை அவர் சந்தித்தார். சந்தித்த தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? He was resurrected. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ வேதம் சொல்லுது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன். இப்போ அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. அவர் நம்மளை போல மனித குலத்தை போல ஒன்ஸ் புதைக்கப்பட்டது அல்ல. ஜீசஸ் ஃபார் வாட்? எக்ஸிகியூஷன். எதை வெளிக்கொண்டு வரும்? எக்ஸிகியூஷன் என்ன? இன்னைக்கு இது வெறும் மரமா இருந்தது இந்த புல்பிட்டு. அந்த மரத்தை வெட்டினாங்க, அதை ஒரு ஷீட்டா மாத்தினாங்க. அந்த ஷீட்டை பல கோணங்கள்ல செய்தாங்க, மர பீசுகள்ல அலங்காரமாக செய்தாங்க. அதை செய்து முடிச்சு இதுக்கு ஒரு பாலிஷ் கொடுத்தாச்சு. Now it is a wonderful pulpit. அப்படிதானே? சோ தேவச்சனமே, உன்னுடைய அவயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு தாயின் கர்ப்பத்துல ரெடி பண்ணி ஒரு குரங்கு மாதிரியா வந்திருக்கிறான். ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உங்களை போல என்ன போல அவரும் உருவாக்கப்பட்டு அவர் முடித்தார் என்றால், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடிந்து ஓய்ந்திருப்பான். நம்மளை பார்த்து சொல்றார். அவர் எடுத்த முயற்சிகள் ஃபைனல்ல முடிவானது உண்மையானால், தேவச்சனமே, நீ வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீ அவதிப்பட வேண்டாம். அவைகளை நான் முடிச்சுட்டேன். I have finished my truths. எனக்கு எதை வைத்திருந்தாரோ பிதாவாகிய தேவன், I went through all the truths, I finalized, I finished everything. இதை தானும் அவரை தவிர இந்த உலகத்தில் வாழுகிற சகல மனிதர்களுக்கும் the liberty was given to everyone. அந்த உரிமை
எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? பிறக்கும் போது. இல்லைன்னா அவன் பிறந்திருக்கவே மாட்டான். அவன் பிறந்திருக்கவே மாட்டான். ஒண்ணு அபார்ஷன் ஆயிருக்கும், அல்லது அந்த இடத்துல ஒரு மலட்டுத்தனத்துல ஒரு பிள்ளைய பிறந்திருக்க முடியாது. நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் என்றால் தேவ ஜனமே, இங்கே வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். It is a past tense, it is over. ஆனா நம்ம பயந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவ ஜனமே. We are being discovered to get the victory over all the difficulties. நம்மை மூடி இருந்த நம்மை தேவன் திறப்பாக்கிறார். We have been discovered. கவர் வேற, அது டிஸ்கவர்னா என்ன? அந்த மூடி திறக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் நான். எதற்காக? கிறிஸ்து இயேசு தன் கிரியைகளை முடித்தது உண்மையானால், நீங்க அதை விசுவாசிப்பது உண்மையானால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் அதை முடிப்பீங்க. உங்களுக்கு என்று வைத்திருப்பதை அதை அறிந்து கொள்ளுங்க. எதை அறிந்து கொள்ளுங்க? நானும் அந்த கிரியையை செய்வேன் என்று எபிரேயர் 4:10 சொல்லியிருக்காரு ஆண்டவர். உதாரணமா காற்றும் கடலும் அடிக்குது. மார்க் 4:35 அவர் என்ன சொன்னாரு? அந்த 35 வசனத்தை சும்மா வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அவர் சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம். அவ்வளவுதான். அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஏய், உங்களை நான் தனியா விட்டுற போறதில்லை, என்ன நான் தனியா போக போறதில்லை, போவோம் வாருங்கள். இதான் ஸ்டேட்டஸ் வார்த்தை. இப்ப அவர் ஏறி என்ன பண்றாரு? அதே கப்பல்ல இவரும் ஏறி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து என்ன பண்றாரு? ரெஸ்டுக்கு போயிட்டார். இவங்களும் ரெஸ்டுக்கு போக வேண்டியதானே? சரி, உனக்கு தூக்கம் வரல, காக்கா குருவி கதை பேசுவீங்கன்னா அந்த ஊழியக்காரன் அப்படின்னு இருப்பீங்க, இந்த ஊழியக்காரன் அப்படின்னு இருப்பீங்க, அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இது முட்டாண்டா எனக்கு கொடுக்கலடா, சந்தா நான் கட்டலான்னு போனேன் வேணான்ட்டாங்க, கட்சியில பார்த்தா துணி கொடுக்கல, ஷூ கொடுக்கல, செருப்பு கொடுக்கல, எனக்கு சாப்பாடு பார்த்துடா உனக்கு வரைக்கும் வந்தது அந்த பீச்சு, எனக்கு பாரு அந்த ஆள் எனக்கு தெரியாது, அவன் பாரு உன்னை விட நான் பெரிய ஆளா, உன்ன அவனுக்கு தெரிஞ்சாலும் உனக்கு பெரிய பீச்சா வச்சா எனக்கு பீச்சே வைக்கல. இது மாதிரி கதை பேசியிருப்பானுங்க. யாரு? சீசருக்கு போன அன்னைக்கு போனவனுங்க எல்லாம் ஓடி இருக்கோம். ஊராங்கதை, ஊரு கதை. அவர் சொன்னார், நம்ம என்ன செய்வோம்? அக்கறைக்கு போவோம். மேட்ரு முடிஞ்சது. அவர் கிரியைகளை முடிச்சிட்டாரு. He proclaimed, he know very well, we will cross the Galilee. கலிலேயா கடல் நாம கடந்த அக்கறைக்கு அவருக்கு தெரியும். இவனுக்கு கதை பேசுறதுனால என்ன ஆகி போச்சு? ஒரு கான்டாக்ட் விட்டுச்சு. அவர் சொன்ன வார்த்தைக்கும் செயல்பட போற வெற்றிக்கும் ஒரு கான்டாக்ட் அவங்கள இருந்து துண்டாகி போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? காற்றுக்காரனை பார்த்து பயப்பட வேண்டியது. அதான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவரா, அவர் பொய்யான தெய்வமா? ஏன் பின்ன பயப்படுறீங்க? அவசியம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் விழுந்து போகிறதுக்கு காரணமே வசனத்தை தியானிப்பதே கிடையாது. வெறும் முக்க கத்தியை வச்சு வெட்டுறீங்க வெட்டுறீங்க. 4 தலைமுறை வெட்டுகிறான். அப்பா வெட்டு, தாத்தா வெட்டுறான், பாட்டி வெட்டுறான், இவனுக்கு பிறந்த 2 குழந்தை வெட்டுது, அவங்க பொண்டாட்டி வெட்டுது, இவன் புள்ள வெட்டுது, அவன் புள்ள வெட்டுது, இவங்களுக்கு பேர புள்ள பிறக்குது, அதிக வெட்டுது மரத்தை. ஏண்டா ஒரு மரத்தை வெட்டுக்க ஒரு தடையை உடைக்கிறதுக்கு 3 தலைமுறை விளங்கல. ஆனா இவர் சொன்னாரு, அக்கறைக்கு போவோம். ஜஸ்ட் ஒன் வேர்ட். இது வேற டிவிஷன், அது வேற டிவிஷன். நடுவுல இருக்கிற தண்ணி, இதுல காற்று வரும், கடல் வரும், கொந்தளிப்பு இருக்கும், படகு அமிழும். ஆனா வார்த்தை என்ன? அக்கறைக்கு போவோம். அதான் பேஸ். ஓ பேச இதுல விட்டுட்டு நடுவுல அடிக்கிற காற்றை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அடிச்சுட்டு போகுது. கடல் 4 பரட்டுமே, அப்படியே பரட்டுமே, இருக்கட்டும். ஏன் கப்பல் ஒண்ணாவாது? எனக்கு சொன்னவரு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டாரு. அவர் ஃப்ரீயா இருக்கிறாரு. நான் ஏன் டென்ஷன்? தேவ ஜனமே, உன் நம்பிக்கை பிரச்சனை மேல இருந்து பிரச்சனையை நீ ஆராய்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனையுடைய சுயரூபம் பெருசா நீங்க உணர்ற வரைக்கும் உனக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனா வெற்றியினுடைய சுயரூபம் நீ போய் பார்ப்ப, அதை அனுபவிப்ப.
தேவ ஜனமே, ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, ஒரு வார்த்தை தான் அவர் பேசியிருப்பாரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் தான் அப்படி பத்த வச்சிருப்பாரு. நீ எரியணும், நீ அந்த மகிமையில எரியணும், நீ அதுக்குதான் உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கு. எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற உங்க லைஃபை மாத்திக்கங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், எது விசுவாசித்தவன், தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். This is a past tense. You have received that liberty. அந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.